அருமையானவர்களே, உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உள்ள பொதுவான உணர்வு பசிதான். பசி இல்லாத, பசிக்காத உயிரினங்கள் உலகத்தில் இல்லை என்பதாக சொல்லலாம். பசியினால் பல உயிர்கள் நாள்தோறும் இந்த உலகத்தில் துன்பத்தை அனுபவித்து உயிரிழந்த வண்ணம் இருக்கின்றன. உணவில்லாததால் பசி ஏற்பட்டு பல்வேறு பிரச்சனைகள் உலகில் தோன்றிய வண்ணம் இருக்கின்றன. உலக அளவில் 800 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் போதுமான உணவு கிடைக்காமல் துன்பப்படுகிறார்கள். நாம் அன்றாடம் கடந்து செல்லும் பல்வேறு துன்பங்களை காட்டிலும் மிக கொடுமையானது தனி மனிதன் அனுபவிக்கும் இந்த பசி கொடுமை. அத்தகைய பசி கொடுமையை ஒரு நாட்டில் வாழும் பெரும்பாலான மக்கள் அனுபவித்து வருகிறார்கள் என்றால் அது காசா மக்கள்தான். அவர்களின் உடல்நிலை, மனநிலை எவ்வாறு பாதிக்கும் என்பதற்கு காசா மக்களின் புகைப்படங்களை சாட்சியாக இருப்பதை நாம் அவதானிக்கலாம். வள்ளுவன் கூறுவான், ஒரு நாடு சிறந்த நாடு என்பதற்கான அடையாளம் என்பது ஒரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. அதாவது பசியும் பிணியும் பகையுமற்ற நாடுதான் சிறந்த நாடு என பாராட்டப்படும். சிறந்த நாடு என்பதற்கான இந்த 3 அடையாளங்களையும் நாம் வாழும் இந்த உலகில் முற்றிலுமாக இழந்து நிற்கும் ஒரு நாடு இருக்குமானால் அது பலஸ்தீன் தான். 2023 அக்டோபர் 7 அன்று தெற்கு இஸ்ரேல் மீது ஹமாஸ் தலைமையில் நடைபெற்ற தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் காசாவில் போரை தொடங்கியது. இதில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டார்கள். 251 பேர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். இதற்கு எதிர்வினை ஆற்றுகிறோம் எனும் பெயரில் இஸ்ரேல் தொடர்ந்து வரும் போரில் இதுவரை காசாவில் நிகழ்த்தப்பட்ட இஸ்ரேலின் தாக்குதல்களினால் காசா சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்களில் குறைந்தது 59,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1,37,656 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். பலஸ்தீன் காசாவின் தற்போதைய நிலை. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் உலக சபையில் உரையாற்றிய ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியா குட்டரஸ் கூறுகிறார், மே 27 முதல் உணவு பெற முயன்ற போது 1054க்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளை ஐநா தலைமையிலான அமைப்புக்கு பதிலாக உதவி பொருட்கள் விநியோகம் தொடங்கிய பின்னர் நடந்தது என்பதாக தெரிவிக்கிறார். இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபையின் சரக்குந்துகளை, ட்ரக்குகளை அனுமதிக்க தவறினால் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் காசாவில் பசியின் கொடுமையால் மரணமடையும் குழந்தைகளின் எண்ணிக்கை 14,000-ஐ தாண்டிவிடும் என்பதாக சொல்கிறார். இது ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான உயர் அதிகாரி டாம் பிளட்சர் கடந்த 2007-2025 அன்று விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையாகும். காசாவில் உள்ள குழந்தைகளின் தாய்மார்கள் தங்களது குழந்தைகளுக்கு பாலூட்டக்கூட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கே போதுமான ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கிறது. தங்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்க முடியாத, ஊட்டச்சத்து குறைபாடுள்ள தாய்மார்களுக்கு இந்த குழந்தைகளின் உணவை கொண்டு சேர்ப்பதற்காக நாங்கள் அனைத்து விதமான அபாயங்களையும் எதிர்கொள்கிறோம் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவர் பிபிசியிடம் தெரிவித்தார். பிபிசியை மேற்கோள் காட்டி பிளட்சர் கூறியது என்னவென்றால், அடுத்த 48 மணி நேரத்திற்குள் இந்த 14,000 குழந்தைகளில் இயன்றவரை பல உயிர்களை காப்பாற்ற நான் விரும்புகிறேன் என்கிறார். 100க்கும் மேற்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் சரக்குந்துகள், அந்த ட்ரக்குகள் நிவாரணப் பொருட்களுடன் காசாவின் எல்லையில் காத்திருக்கின்றன. குறைந்தபட்சம்
100 ட்ரக்குகளாவது உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். இஸ்ரேல் காசாவை குழந்தைகள் மற்றும் பசியால் வாடும் மக்களின் சுடுகாடாக மாற்றுகிறது என்று பலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா அமைப்பின் தலைவர் பிலிப் லசரினி தெரிவித்திருக்கிறார். காசாவில் பசிக்கொடுமை எப்போதும் இல்லாத அளவுக்கு மோசமாக உள்ளது என்றும் கடந்த 2 மாதங்களில் காசாவின் உணவு விநியோக மையங்களில் 798 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. இதில் 615 பேர் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஆதரவுடன் நடத்தப்படும் காசா மனிதாபிமான அறக்கட்டளையின் விநியோக மையத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். ஐநா உலக உணவு திட்டத்தின்படி இஸ்ரேலிய தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளதால் காசாவில் சுமார் 90,000 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு உடனடி சிகிச்சை தேவைப்படுகிறது. காசாவில் கிட்டத்தட்ட 1/3 பல நாட்களாக உணவில்லாமல் பட்டினியில் தவிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு உதவி திட்டம் எச்சரித்திருக்கிறது. அருமையானவர்களே, ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் ஹாஜா ஹல்லாஸ் கூறும்போது, உணவு தேடி வரும் மக்களை குறிவைத்து கொள்வதில் எந்த நியாயமும் கிடையாது. உணவு விநியோக மையங்களில் கொலை செய்வதை கான்ட்ராக்டர் கில்லர்ஸ் நிறுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மில்லியன் கணக்கான மக்கள் பசி, கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு, பட்டினி, நோய் மற்றும் இறப்பு போன்ற பேரழிவு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இது உலகின் மிக மோசமான பசி நெருக்கடிகளில் ஒன்றாகும். அங்கு ஊட்டச்சத்து குறைபாடும் நோய்களும் ஒன்றையொன்று தூண்டி விடுகின்றன. அன்றாட நோயே மரண தண்டனையாக மாறி வருகிறது. ஒரு வருடத்திற்கும் குறைவான 71,000 குழந்தைகளின் நிலை கேள்விக்குறியாகி விடுகிறது. அடுத்த சோமாலியாவாக பலஸ்தீனம் உருவாகுவதில் இருந்து உலக நாடுகள் தான் பலஸ்தீனை காக்க வேண்டும். இஸ்ரேலின் நட்பு நாடுகளான ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் உடனடியாக காசாவிற்குள் உதவி பொருட்களை கொண்டு செல்லும் போக்குவரத்து மீதான கட்டுப்பாடுகளை இஸ்ரேல் நீக்க வேண்டும் என்று வெள்ளிக்கிழமை அன்று வலியுறுத்தி இருக்கின்றன. காசாவில் நடைபெற்று வரும் மனிதாபிமான பேரழிவையும் போரையும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கூட்டு அறிக்கையில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேல் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் தனது கடமைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய உதவிகளை தடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்கள். அருமையானவர்களே, பொதுவாக அநீதிக்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு தனி மனிதனையோ, ஒரு குழுவையோ, ஒரு ஊராரையோ, ஒரு சமூகத்தையோ காணும் போது அநீதிக்கு உள்ளாக்கப்படுபவரை பாதுகாக்க குரல் கொடுப்பதும் உதவி புரிவதும் உயர்ந்த செயலாக இஸ்லாம் அதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதற்காகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஃபிரௌனிடத்தில் அனுப்பி வைத்ததாக சொல்கிறார். ஃபஅதியாஹு ஃபகூலா இன்னா ரசூலா ரப்பிக ஃபர்சில் மஅனா பனி இஸ்ராயில். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆகிய நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடம் சென்று சொல்லுங்கள், நிச்சயமாக நாங்கள் உன் இறைவனின் தூதர்கள் ஆவோம். எனவே எங்களுடன் பனி இஸ்ராயில்களை அனுப்பி வை, வலா துஅஸிபுஹும் அவர்களை கொடுமைப்படுத்தாதே என்பதாக குர்ஆனினுடைய 20வது அத்தியாயம் 47வது வசனத்தில் அல்லாஹு தஆலா பதிவு செய்திருக்கிறார். இங்கே அநீதத்திற்கு எதிராக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் நாம் குரல் கொடுப்பதற்காக அனுப்பி வைத்தோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபிரௌன் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான், கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏகத்துவ கொள்கை எடுத்துச் சொல்கிற அதே நேரத்தில் அநீதம் செய்து கொண்டிருக்கிற அந்த ஃபிரௌனுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் கட்டளையிட்டு நாம் அனுப்பி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வதிலிருந்து அநீதத்திற்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும்.
யாராக இருந்தாலும் அநீதத்திற்கு எதிராக குரல் எடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அருமையானவர்களே, இஸ்ரேல் பசியை ஆயுதமாக பயன்படுத்தி காசாவில் இனப்படுகொலை செய்து வருவதாக கடுமையான விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் சர்வதேச சமூகத்தில் பலர் காட்டும் அலட்சியம், இரக்கமின்மை, உண்மையின்மை, மனிதாபிமானமின்மை ஆகியவற்றை விளக்க முடியவில்லை என்று ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியா குட்டரஸ் கூறுகிறார். அநீதம் இழைப்பவர்களோடு இணைந்து அநீதம் செய்வோராய் வாழும் மக்களை நோக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகிற, அவன் பேசுகிற, உபயோகிக்கிற சொல்லாடல் மிக வலிமையானது. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் நிலவிய ஓரினச் சேர்க்கை எனும் வரம்பு மீறிய செயலால் மிகவும் மன வருத்தத்திற்கு உள்ளான லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூக மக்களை நோக்கி கேட்ட அந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த வார்த்தையை குர்ஆனில் அப்படியே பதிவு செய்திருக்கிறான். அலைஸ மின்கும் ரஜுலுர் ரஷீத், நல்ல மனிதர் ஒருவர் கூடவா உங்களிடத்தில் இல்லை என்பதாக கேட்டார். அலைஸ மின்கும் ரஜுலுர் ரஷீத், இப்படி நீங்கள் ஓரின சேர்க்கை செய்து கொண்டிருக்கிறீர்களே, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாற்றமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, அநீதமான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த மக்களை பார்த்து லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அலைஸ மின்கும் ரஜுலுர் ரஷீத், நல்ல மனிதர் ஒருவர் கூடவா உங்களிடத்திலே இல்லை என்பதாக கேட்டார்கள். அதை அப்படியே அல்லாஹு தஆலா பதிவு செய்திருக்கிறான். 57 இஸ்லாமிய நாடுகளை கொண்ட ஓஐசியில் துணிவோடு இஸ்ரேலை கண்டித்து காசா மக்களினுடைய துயர் துடைக்க தமது முழு பலத்தையும் பிரயோகித்து அவர்களுடைய பசி நீக்க நடவடிக்கை எடுக்க ஒரு நாடு கூட இல்லையே எனும் போது உள்ளபடியே மனம் கணக்கிறது. இத்தனைக்கும் இதில் 48 நாடுகள் தனி மெஜாரிட்டியாக முழுமையான முஸ்லிம்களை கொண்ட நாடாக இருக்கிறது. பசித்தவர்களுக்கு உணவளிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் உயர்வுகள், உணவளிக்குமாறு தூண்டுவது குறித்த இஸ்லாமிய வழிகாட்டல்களை அறிந்து வைத்துக் கொண்டு பசியால் இறந்து கொண்டிருக்கும் அந்த மக்களை காப்பாற்ற ஆர்ப்பரித்து எழாமல் மௌனம் சாதிப்பதுதான் வேதனையாக இருக்கிறது. உணவுக்காக 1000த்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட போதும் அதில் குழந்தைகளும் பெண்களும் அடங்குவர் என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகளின் மௌனம் சந்தேகத்தை நமக்கு வலுக்க செய்கிறது. தமக்கும் தமது சமூகத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து கடும் நெருக்கடியை மக்கா வாழ்க்கையை அளித்து வந்த ஒரு சமூகம் உண்ண உணவில்லாமல், உடுத்துவதற்கு உடையில்லாமல், எலும்பும் தோலுமாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக வந்து நின்ற போது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த மனிதாபிமான முறை, மனிதநேய பண்பை இந்த நாட்டில் உள்ளவர்கள் படித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு நாள் நாங்கள் முற்பகல் நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சபையிலே அமர்ந்திருந்தோம். அப்போது செருப்பணியாத அரை நிர்வாணிகளான வட்டமாய் கிழிந்த கம்பளி ஆடைகளோடு நீலங்கி அணிந்தவர்களாக, தம்முடைய கழுத்துகளில் வாட்களை தொங்க போட்டவர்களாக, மிகவும் பலகீனமானவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முதல் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் வந்து நின்றார்கள். அவர்களது வறிய நிலையை கண்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் நிறம் மாறிவிட்டது. வந்தவர்கள் பசி என்பதாக வந்து நிற்கிறார்கள், நாங்கள் வறுமையில் நிற்கிறோம் நபியே என்பதாக வந்து நிற்கிறார்கள். உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதமான பதட்டத்தோடு தன்னுடைய வீட்டிற்கு உள்ளே சென்றவர்கள் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ஒளி செய்துவிட்டு வெளியே வந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உத்தரவிட்டார்கள், பிலாலே பாங்கை சொல்லுங்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொன்னார்கள். தொழுகை நடைபெறுகிறது. தொழுகை முடிந்ததற்கு பிறகு மெம்பரில் ஏறி நின்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கே குழுமி இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு அழகிய உரையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தினார்கள். அதில் ஆரம்பமாக மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள்.
அதற்கு பிறகு முதல் குலத்தார் குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே பேசினார். அந்த மக்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த முதல் குலத்தை சார்ந்தவர்கள் நம்மை நாடி வந்திருக்கிறார்கள், வறுமையில் வந்து நிற்கிறார்கள், ஒன்றுமில்லாமல் பசியிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் வேண்டிய உதவிகளை தர்மம் செய்யுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தஸத்தக ரஜுலுன் மின் தீனாரிஹி மின் திர்ஹமிஹி மின் ஸௌபிஹி மின் சாயி பிர்ரிஹி மின் சாயி தம்ரிஹி. அப்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, உங்களில் ஒருவர் தமது பொற்காசுகள், வெள்ளிக்காசுகள், துணி, ஒரு சாவு கோதுமை, ஒரு சாவு பேரிச்சம்பழம், இவைகளில் எது உங்களிடத்தில் இருந்தாலும் அதை தர்மமாக இந்த முதல் குலத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். வலோபிஷித்தி தம்ரா, உங்களிடத்தில் வேறு எதுவும் இல்லை, ஒரு துண்டு பேரிச்சம்பழம் தான் இருக்கிறது என்று சொன்னால் அதையாவது கொண்டு வந்து கொடுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறினார்கள். உடனே நபித்தோழர்கள் ஒவ்வொருவருமாக தாங்கள் புறப்பட்டு சென்றார்கள். தங்களால் இயன்றதை கொண்டு வந்து அந்த முதல் குலத்தை சார்ந்தவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் கொடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள், சதகா செய்யுங்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள், தம்மால் இயன்றதை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லி ஒவ்வொருவரும் தங்களால் இயன்றதை கொண்டு போய் கொடுத்தார்கள். ஒரு கட்டத்தில் உலகத்தை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய 2 குவியல்களே பொருள்களாக சேர்ந்து விட்டது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இறுதியில் உணவுப் பொருட்களாலும் ஆடைகளாலும் 2 குவியல்கள் இருந்தபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை குறித்து அறிவிப்பாளர் சொல்கிறார், ஹத்தா ரஅய்து வஜ்ஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹல்லலு கஅன்னஹு மذهபா. அப்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை நான் பார்த்தேன். இதற்கு முன்னால் அந்த முதல் குலத்தார் வறுமையிலே பசியிலே வந்து நின்றபோது நிறம் மாறி போயிருந்த, வாடி போயிருந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம், அவர்களுக்கு அந்த சதகாவினுடைய பொருள்கள் எல்லாம் கிடைத்து அவருடைய பசி தீர்ந்த போது இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் பொன்னாக இளங்கியதை நான் பார்த்தேன் என்பதாக ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முளறு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இல்லை என்றாலும் கூட தன்னுடைய சமூகத்திற்கு பசி என்பதாக ஒரு மனிதர் வந்து நின்று விட்டார் என்று சொன்னார், அவருக்கு மனிதாபிமானத்தின் அடிப்படையில், மனிதநேயத்தின் அடிப்படையில் உதவ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சமூகத்தினுடைய மக்களின் மூலமாக குரல் கொடுத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய பசியை போக்குவதற்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்தார்கள் என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக நம்மால் அறிய முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த முலர் குலத்தார் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற போது நபித்தோழர்களுக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏராளமான தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் தான் இந்த முலர் குலத்தார்கள். அங்கே நாங்கள் மக்காவில் இருக்கிற போது எங்களை எவ்வளவு சிரமப்படுத்தினீர்கள், எவ்வளவு கஷ்டப்படுத்தினீர்கள், எவ்வளவு இன்னல்களை கொடுத்தீர்கள், உங்களுக்கெல்லாம் உதவி கிடையாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விரட்டி விடவில்லை. மனிதாபிமானத்தின் அடிப்படையில், மனிதநேயத்தின் அடிப்படையில் பசி என்பதாக வறுமையில் வந்து நிற்கிறார்கள் என்று அவர்களுக்கு உதவினார்கள் என்பது வரலாறு. அது மாத்திரமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற போது அந்த முலர் கூட்டத்தார்களினுடைய அந்த தொல்லைகள் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த முலர் குலத்தாருக்கு எதிராக துஆ செய்தார்கள் என்பதை ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தார்கள் பசி என்பதாக சொல்லி வந்து நின்ற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதநேயத்தின் அடிப்படையில், மனிதாபிமான முறையில் அவர்கள் உதவி செய்தார்கள். அவருடைய வறுமையை, பசியை போக்குவதற்காக குரல் கொடுத்தார்கள் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக எடுத்துச் சொல்கிறது. அருமையானவர்களே, பசியை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அது ஒரு சோதனை என்கிறார். வலனபுலுவன்னக்கும் பிஷையும் மினல் கௌஃபி, நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் வல் ஜூஇ, பசியாலும் சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பசி என்பதை சோதனை என்கிறார்.
சில மற்றொரு இடத்திலே அதே பசியை தண்டனை என்பதாக சொல்கிறான். சோதனையாக இருந்தாலும் தண்டனையாக இருந்தாலும் சரி, பசியால் ஏற்படும் எதையும் அல்லாஹ் நமக்கோ நம்முடைய குடும்பத்தார்களுக்கோ நம்முடைய சமூகத்திற்கோ தராமல் இருக்க நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை பொறுமை இழக்க செய்யக்கூடிய, நம் இறை நம்பிக்கையை உரசி பார்க்கக்கூடிய பசியின் மூலம் ஏற்படும் சோதனை மற்றும் தண்டனையிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை, நம்முடைய குடும்பத்தார்களை, சந்ததிகளை பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாராவது பசி என்று வந்து விட்டார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதைத்தான் இந்த சமூகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். உடனே தன்னுடைய வீட்டிற்கு ஆள் அனுப்புவார்கள். ஏதாவது தன்னுடைய வீட்டில் இருக்கிறதா என்று பார்த்து வர செய்வார்கள். வீட்டில் எதுவும் இல்லை என்கிற போது அங்கே குழுமி இருக்கிற நபித்தோழர் இடத்தில் கேட்பார்கள். ஒரு தோழர் வந்திருக்கிறார், பசி என்பதாக வந்து விட்டார், உங்களில் பசியாற்றுபவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்பதாக கேட்டு அவர்களோடு அவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பசியாற்றுவதற்காக அனுப்பி வைப்பார்கள் என்பதற்கான ஏராளமான வரலாற்று சான்றுகள் அவருடைய வரலாற்றிலே உண்டு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிற போது ஒரு வெளியூர்வாசி வருகிறார், பசி என்பதாக வந்து கேட்கிறார். அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பசி என்று வந்து நிற்கிற இந்த வெளியூர்வாசியை யார் அழைத்து செல்கிறீர்கள் என்பதாக கேட்கிற போது, நன்மையான காரியங்களை முந்திக் கொள்ள வேண்டும் என்பதாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். வீட்டிற்கு சென்றால் தான் உண்ணுவதற்கும் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பதற்கும் தான் 2 ரொட்டி துண்டுகள் இருக்கிறது என்று மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னபோது, இல்லை நாம் பசியோடு இருந்து கொள்ளலாம், இன்று இரவு முழுவதும் பசியை நாம் தாங்கிக் கொள்ளலாம், நம்முடைய பிள்ளைகளை அப்படியே தூங்க வைத்து பசியோடு இருக்க வைத்து விடலாம், விருந்தாளி வந்திருக்கிறார், நான் வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டேன், வந்தவர் பசியோடு வந்திருக்கிறார், அவருடைய பசியை முழுமையாக போக்க வேண்டும், இதுதான் ரசூலினுடைய வழி என்பதாக சொல்லி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவரை அமர வைத்து இருந்த 2 ரொட்டி துண்டுகளையும் அவரையே உண்ண வைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாராட்டுதல்களை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றார்கள் என்கிற வரலாறு நமக்கு தெரியவில்லையா? எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுதலை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றார்கள். அல்லாஹ்வே வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறார் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நேற்றைய இரவு அபூ தல்ஹா உங்களுடைய வீட்டிலே என்ன நடந்தது? நீங்கள் நடந்து கொண்ட அந்த முறை, அந்த பசியோடு வந்த மனிதருக்கு நீங்கள் பசியோடு இருந்து கொண்டு அவருடைய பசியை நீங்கள் போக்கினீர்கள் அல்லவா? அதற்கு கூலியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நேற்றைய இரவு முழுவதும் மலக்குகள் வருகை தருகிற வீடாக உங்களுடைய வீட்டை மாற்றிவிட்டால், நாளை மறுமையில் உங்களுக்கான ஒரு வீட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுவனத்திலே தயார் செய்து வைத்து விட்டால் என்றெல்லாம் நற்செய்திகளை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால், ஒருவர் பசி என்பதாக வந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய பசியை போக்க வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பசியிலே இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பசியிலே நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் நபி வருகிறார்கள். நபியும் பசியிலே இருக்கிறார்கள். தன்னுடைய பசி, நபியினுடைய பசி, அதை எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய தோழர் அபூபக்கர் பசியிலே இருக்கிறாரே, உமர் பசியிலே இருக்கிறாரே என்பதாக சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் அழைத்துக் கொண்டு அபு அய்யூபில் அன்சாரி என்கிற ஒரு நபித்தோழருடைய வீட்டுக்கு அழைத்து சென்று 3 பேர்களும் பசியோடு வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்த அந்த அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிடுவதற்காக பேரித்தம்பழங்களை கொடுக்கிறார்கள். அப்பொழுது அதை வாங்கிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு கொடுத்தார்கள், பசியாற்ற வைத்தார்கள். தான் பசியாறினார்கள் என்பது மாத்திரமல்ல, சில பேரித்தம்பழங்களை எடுத்து ஒரு நபித்தோழரை அழைத்து அவருடைய கையில் கொடுத்து, என்னுடைய மகள் பாத்திமா பல நாட்களாக சாப்பிடாமல் இருக்கிறாள், எனவே அவருடைய பசியை போக்க வேண்டும், எனவே இதை கொடுத்து வாருங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பசியை போக்குவதற்காகவும் சில பெருத்தங்கனிகளை கொடுத்து விட்டார்கள் என்பது வரலாறு என்று சொன்னால்,
பசியினுடைய அந்த உணர்வு இருக்கிறது, அது மிக கடுமையானது. யாராவது பசி என்று வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை நாம் போக்குவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும். அதற்கான கூலிதான் சுவனமாக இருக்கும். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சுவனத்தினுடைய தலைவியாக போற்றப்படுகிறார்கள். இதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் என்பதற்காகவா? அலி ரலியல்லாஹு அன்ஹு சுவனத்திற்குரியவராக இருக்கிறார். இதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மருமகனார் என்பதற்காகவா? இல்லை, சுவனத்திற்குரிய செயல்பாடுகள் அவர்களிடத்திலே இருந்தது. எனவே சுவனத்தினுடைய தலைவி, சுவனத்திற்குரியவர் என்கிற அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள். சாப்பிட்டு 2-3 நாட்களாக ஆகிவிட்டது. அவர்களுக்கு உணவு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவர்களிடத்தில் ஒரே ஒரு ரொட்டி துண்டு இருக்கிறது. அதை இருவரும் சாப்பிடுவதற்காக பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள். சாப்பிட அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தில் ஒரு மிஸ்கின் ஏழை வந்து நிற்கிறார். பசி என்பதாக சொல்கிறார். தன்னுடைய பசியை பொறுத்து கொண்டு இன்றைய தினம் நான் நோன்பு வைத்துக் கொள்ளலாம் என்று நோன்பு வைத்து விட்டு பசி என்பதாக வந்து நிற்கிற அந்த மிஸ்கீனுக்கு, ஏழைக்கு அந்த ரொட்டி துண்டை அலியும் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் கொடுத்தார்கள் என்பது வரலாறு. 2வது நாள் ஒரு ரொட்டி துண்டு கைக்கு வருகிறது. சாப்பிடுவதற்காக அமர்கிறார்கள். 2வது நாள் ஒரு எத்தீம் அனாதை வந்து நிற்கிறார். அந்த அனாதைக்கு, எத்தீமுக்கு நாம் நம்முடைய பசியை தாங்கிக் கொள்வோம், நோன்பு இருந்து கொள்வோம் என்பதாக நோன்பு இருந்து விட்டு பசி என்பதாக வந்து நிற்கிற அந்த எத்தீமுடைய பசியை நீக்கினார்கள். அவருக்கு அந்த ரொட்டி துண்டை கொடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் 3வது நாள் சாப்பிடுவதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு கைதி அந்த நேரத்திலே வந்து நிற்கிறார். நீண்ட நாட்களாக நான் சிறையில் இருந்து விட்டேன், பசியில் இருக்கிறேன், நான் உணவு என்பதாக, எனக்கு உணவு வேண்டும் என்பதாக வந்து நிற்கிற போது நாம் நம்முடைய பசியை தாங்கிக் கொள்ளலாம். அவர்களுடைய பசி என்பதாக வந்து நின்று விட்டார். அவருடைய பசியை நாம் நீக்க வேண்டும் என்பதாக சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் சேர்ந்து அந்த ரொட்டியையும் தூக்கி அந்த கைதிக்கு கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா புகழ்ந்து உடனேயே வசனத்தை இறக்கி வைத்தான். வயுதைமூன தஆம அலா ஹுப்பி மிஸ்கீனா வ யதீமா வ அஸீரா. அவங்க ஏழைக்கு கொடுத்தாங்க, கைதிக்கு கொடுத்தாங்க, அனாதைக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுத்தாங்க எதற்காக வேண்டி தெரியுமா? அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி அவர்கள் செய்தார்கள் என்பதாக அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாராட்டினான் என்று சொன்னால் அதற்கு காரணம் பசியினுடைய அருமை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். நம்முடைய கஷ்டம் நம்மளோட போகட்டும், பசியினுடைய உணர்வு அது எவ்வளவு கொடுமையானது நமக்கு தெரியும். நாம் படுகிற அந்த சிரமத்தை, அந்த கஷ்டத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டாம். பசி என்பதாக வந்து நின்று விட்டார்கள். கொடுத்து விடுவோம் என்று தனக்கு இருப்பதையும் அவர்கள் தூக்கி மற்றவர்களுக்கு, பிறர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பசியை நீக்கினார்கள் என்று சொன்னால் இதன் காரணத்தினாலேயே சுவனத்தினுடைய தலைவி என்கிற, சுவனத்திற்குரியவர்கள் என்கிற அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள். அருமையானவர்களே, காசாவில் நிலவு மோசமான நிலை மற்றும் அங்குள்ள குழந்தைகள் பட்டினியில் வாடுவதை காட்டும் புகைப்படம் ஒன்றை உலகையே அது உலுக்கி போட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த புகைப்படத்தை எடுத்த அகமது அல் அரினி அங்குள்ள குழந்தை குறித்தும் காசாவில் நிலவும் சூழ்நிலை குறித்தும் பிபிசிக்கு அவர் பேட்டி அளித்தார். அதில் அவர் கூறுகிறார், காசாவிற்கு மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஜபாலியா அல் ஃபலத் என்னும் ஊரில் அமைக்கப்பட்டுள்ள கூடாரங்களில் ஒரு கூடாரத்திற்கு உள்ளே நான் சென்று பார்த்தேன், அந்த குழந்தையை படம் எடுத்தேன் என்பதாக சொல்கிறார். அந்த கூடாரம் எப்படி இருந்தது என்பதை அவர் விவரிக்கும் போது, அந்த கூடாரம் என்று சொன்னால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கூடாரமாக கற்பனை செய்து கொள்ளாதீர்கள், அந்த கூடாரமே ஒரு மன்னரை கபராகத்தான் இருந்தது என்பதாக சொல்கிறார். நான் அங்கே உள்ளே சென்ற அந்த கூடாரத்திற்கு சென்று நான் படம் எடுக்க முயன்றேன். அப்பொழுது அங்கே ஒரு குழந்தையை நான் பார்த்தேன் அந்த கூடாரத்திற்குள். அந்த குழந்தையின் பெயர் முஹம்மது ஜக்கரியா என்பதாக சொல்கிறார். அந்த முஹம்மது ஜக்கரியா என்கிற அந்த பலஸ்தீன காசாவினுடைய அந்த குழந்தை, கூடாரத்தில் இருக்கிற அந்த குழந்தை எப்படிப்பட்ட ஆடை உடுத்திருந்தது தெரியுமா? நாம் பொருட்களை எந்த கீசு பையில் நாம் வாங்கி செல்வோமோ அந்த கீஸ் பை இருக்கிறது, அதைத்தான் உடுத்துவதற்கு உடை இல்லாததின் காரணத்தினால் தன்னுடைய மானத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை அந்த கீசையே, கவரையே, அந்த பிளாஸ்டிக் கவரையே ஆடையா அந்த குழந்தை உடுத்தி இருந்தது என்பதாக எழுதியிருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ ஆடைகளை நாம் வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறோம், மாட மாளிகைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
கோட கோபுரங்களை ஒன்றல்ல இரண்டல்ல நாம் கட்டி அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆசா மக்களினுடைய நிலை என்ன? நம்முடைய வீட்டினுடைய பீரோலை நாம் திறந்தோம் என்று சொன்னால் கட்டாமல் உடுத்தாமல் வைத்திருக்கிற புடவைகள் எல்லாம் நம்முடைய காலுக்கு கீழே வந்து விடுகிறது. அவ்வளவு ஆடைகளை குவித்து வைத்திருக்கிறோம். இதுதான் நம்முடைய நிலை என்று சொன்னால் அங்கே ஆசா குழந்தையினுடைய நிலை என்ன? உடுத்துவதற்கு உடை இல்லை என்பதனால் அங்கே நாம் பையில எந்த கவரில் நாம் பொருட்களை எடுத்து செல்வோமோ அந்த பிளாஸ்டிக் பையை ஆடையாக அந்த குழந்தை உடுத்தி இருக்கிறது என்பதாக அவர் சொல்கிறார். அந்த குழந்தை இருக்கிறதை அதை நான் படம் எடுக்க முனைந்த போது என்னால் படம் எடுக்க முடியவில்லை. அந்த குழந்தையை படம் எடுப்பதற்கு முன்னால் பல முறை நான் மயங்கி விட்டேன் என்பதாக சொல்கிறார். காரணம் கேட்டபோது அவர் சொல்கிறார், அந்த குழந்தை எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது தெரியுமா? அந்த குழந்தையினுடைய நிலை எலும்புகளில் சில சதைகள் அல்ல, தோள்கள் ஒட்டி கொண்டிருந்தது, அவ்வளவுதான். உடம்பில் சதையே இல்லை. அந்த உடம்பில் இருக்கிற குழந்தையினுடைய உடம்பில் இருக்கிற எலும்புகளில் சில தோள்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையை படம் எடுப்பதற்குள் நான் படாத பாடுபட்டு விட்டேன். நான் பல தடவை மயங்கி விட்டேன். என்னால் அந்த குழந்தையினுடைய படத்தை எடுக்க முடியவில்லை என்பதாக பிபிசிக்கு அவர் அந்த ஊடகத்திற்கு அவர் பேட்டி அளித்திருக்கிறார் என்கிற போது காசாவினுடைய அந்த குழந்தைகளுடைய நிலையை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். காசா மக்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பக்கத்தில் இருக்கிற எகிப்து நாட்டிலிருந்து எப்படியாவது அந்த மக்களுக்கு நாம் உணவை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்கிற அந்த மக்களுடைய எண்ணத்திலே சில மக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அந்த பாட்டில்கள் இருக்கிறதே அதில் உணவுப் பொருள்களை அடைத்து போட்டு கடல்களை தூக்கி வீசி கொண்டிருக்கிறார்கள். தூக்கி வீசிக்கொண்டு துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், காசா மக்களுக்கு எங்களால் கொண்டு போய் இந்த உணவை கொடுக்க முடியவில்லை ரஹ்மானே. இந்த பாட்டில்களை நாங்கள் உணவை அடைத்து நாங்கள் இந்த கடலின் வழியாக நாங்கள் அனுப்புகிறோம் ரஹ்மானே. நீ எல்லாம் வல்ல அல்லாஹ்வாக இருக்கிறாய். எல்லா ஆற்றல்களும் உனக்கு இருக்கிறது யா அல்லாஹ். எப்படியாவது இந்த பாட்டில்களை அந்த காசா பிள்ளைகளிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பாயாக. இந்த பாட்டில்கள், இந்த உணவு அந்த காசா பிள்ளைகளுக்கு நீ கிடைக்க செய்வாயாக என்பதாக அங்கே கடல்களில் பாட்டில்களில் உணவுகளை அடைத்து வீசிவிட்டு அவர்கள் அங்கே துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் காசா மக்களினுடைய நிலையை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களை, உணவு வாங்குவதற்காக வேண்டி காசா மக்களுக்கு எப்பொழுதாவது உணவு கிடைக்கும் என்றால் உணவு வாங்க வரக்கூடிய அந்த இடத்திலேயே பல குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், பட்டினியால் இறக்கிறார்கள். மிக கொடூரமான நிலையாக அந்த காசா மக்களினுடைய அந்த நிலை இருக்கிறது. எப்படியாவது பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு பிறகு உணவு கிடைக்காமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மண்ணை அள்ளி உணவாக நினைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த காசாவினுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்பொழுதாவது ஒரு மாதத்திற்கு எப்பொழுதாவது உணவு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த உணவு கிடைப்பதை அதை பெறுவதற்காக வேண்டி அவர்கள் முண்டியடிக்கிற போது ஒரு வீடியோ கிளிப்பில் நம்மால் பார்க்க முடிந்தது. ஒரு சிறுவன் தனக்கு கொஞ்சம் கஞ்சி கிடைத்து விடாதா, தனக்கு இந்த உணவு கிடைத்து விடாதா என்று தன்னுடைய பாத்திரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிற போது அங்கே ஒரு கஞ்சியை சுட சுட சுட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கஞ்சியை கொண்டு வருகிற நேரத்தில் ஒரு காசா சிறுவனுடைய மேலே அந்த கஞ்சி விழுகிறது. அப்படி விழுந்து அவனுடைய உடம்பெல்லாம் பொத்து போகிறது. அவனுடைய உடலில் விழுந்ததின் காரணத்தினால், அந்த சூட்டின் காரணத்தினால் அவனுடைய உடலில் இருந்து ஆவி வந்து கொண்டிருக்கிறது. அதையும் பொருட்படுத்தாமல் ஒரு குவளை கஞ்சி நமக்கு கிடைத்து விடாதா என்று அந்த உணவுக்காக அந்த பையன், அந்த காசாவினுடைய குழந்தை நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பசியிலே அவர்கள் வாடிக்கொண்டிருப்பார்கள். பசியினால் எத்தனை பேர், எத்தனை குழந்தைகள் மரணித்துக் கொண்டிருப்பார்கள். இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க, சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். காசா மக்களினுடைய பசியை கண்டு நெக்குருகும் இந்த நேரத்தில் நம் அருகாமையில் பசியால் வாடக்கூடிய மக்களுக்கு நாம் உணவளித்து உதவ வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நம்முடைய ஏர்வாடியில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பசியினுடைய வலியை உணர்ந்தவர்கள் உண்டு. அவர்கள் இந்த ஊரில் பசித்தவர்கள் இருக்கக்கூடாது, நான் பசியின் காரணத்தினால் நான் சாப்பிடாமல் பல நாட்கள் இருக்கிறேன் என்பதாக சொல்லி பசியின் கொடுமையினால் ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் அது இந்த ஊருக்கே பிடித்த சாபமாக ஆகிவிடும் என்பதனால் பசியை உணர்ந்த சில செல்வந்தர்கள் அவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஏழை எளிய மக்களை பார்த்து பசியோடு உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிற அந்த மக்களை கணக்கெடுத்து நம்முடைய நிர்வாகத்தின் மூலமாகவே அவர்களுடைய பசியை போக்குவதற்கான ஏற்பாடுகளை பல வருடங்களாக செய்து அவர்களுக்கு அந்த உணவு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது பசியினுடைய வலியை உணர்ந்தவர்களால் மட்டுமே செய்ய முடியும்.
யார் யாரெல்லாம் பிறருடைய பசியை போக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியமான வாழ்வையும் இன்னும் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காஸா மக்களினுடைய துயரை துடைப்பானாக, அவர்களுடைய பசியை போக்குவானாக, அவர்கள் இழந்ததை விட சிறப்பான ஒன்றை கொடுத்து அருள்பாலிப்பானாக. வெற்றியையும் பாதுகாப்பையும் அந்த காஸா மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.